ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஸ்பி எம்ஆர்எஸ் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வித்தியாசமான வடை தான் செய்ய போகிறோம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் உளுந்து வடை, அதாவது மெது வடைன்னு சொல்லுவாங்க, மசால் வடை சொல்லுவாங்க. இது ரெண்டும் தெரியும். அது இல்லாமல் வாழைப்பூ வடை தெரியும். இதில் வந்து பார்த்து நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மரவள்ளி கிழங்கு வடை செய்ய போகிறோம். ஸோ மரவள்ளி கிழங்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து அது பொரியல் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி அவிச்சு சாப்பிட்லாம். ஆனால் அவிச்சு சாப்பிட்டோம்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வடையில் போட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, சாஃப்டாகவும் இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான ஃபைபரும் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சியும் கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் நியூட்ரிஷன் வேல்யூ தெரிஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்தை நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 150 உளுத்தம்பருப்புக்கு ஒரு சின்னதாக ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்துக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி அப்படியே நீங்கள் டபுளாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் செய்யும்போது. ஸோ சின்னதாக ஒரு 100 கிராம் தான் இது எடை நிற்குது. 100லேருந்து 150 கிராம் தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எடுத்து அதனோட மேல் தோல் எல்லாமே சீவிட்டு மண் இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீனாக கழுவிட்டு நாம் வந்து என்ன பண்ணலாங்களா, அப்படியே பச்சையாகவே நம்ம இதை வேக வைக்க தேவையில்ல, அப்படியே நார்மலாகவே நம்ம கடையில் வாங்குறத க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கேரட் துருவுறோம் இல்லையா, பீட்ரூட் துருவுறோம் இல்லையா, ஸோ அதை எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வந்தது துருவும் போது. நான் கூட ஹார்டாக இருக்குமோன்னு பயந்தேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம ஊற வச்சாலே நார்மலாக எண்ணெய் குடிக்காது, சாஃப்டாகவும் வரும். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா 1, கட்டி பெருங்காயம், உப்பு போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா ஃபுல்லத்தையும் அதை நைஸாக அரைச்சி எடுத்ததுக்கு பிறகு லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா நம்ம துருவிய அந்த மரவள்ளி கிழங்கு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டு ஒரு பேஷன்லேயோ ஒரு பாத்திரத்துலையோ கொட்டிட்டு இது கூடவே பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லியும் போடலாம். வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்யும்போது இங்கே இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் வீட்டில் செய்யும்போது. ஸோ சூடாக எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா கடாயில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து நம்ம நார்மல் வடை போலவே தட்டி இதில் போட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடும். சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடெலாம் செஞ்சு சாப்பிடுங்க.